Hi, so welcome to Present Technologies Anna branch. So today நம்ம placement successful யார் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனி நேம் வந்து ஆகாஷ் ஆக்சுவலா. ஸோ டெக்லவர் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆயிருக்காப்ல. ஸோ அவரோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான ரவுண்ட் செஷன் வந்து உங்களுக்கு இருந்துச்சு ஆக்சுவலா? டூ ரவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் பேசிக் டெவலப்மெண்ட், செகண்ட் வந்து ஃப்ரேம்வொர்க்ஸ் ஓகே ஃப்ரேம்வொர்க்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஈஸி அனலைசேஷன் வந்து டாபிக்ஸ் வெஸ்டர்ன் கனெக்ட் இது எப்படிலாம் இன்டகிரேட் பண்ணுறது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் முடிச்சிருக்கீங்க ஆக்சுவலா? நான் வந்து பிடெக் கெமிக்கல். சரி, பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங்ல இருந்து எதுக்காக ஐடி வரலாம் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணுவீங்க? எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே டெவலப்மெண்ட். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பிடெக் ஒன்று பண்ணிருக்கு, இன்ட்ரெஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் தான். ஸோ அதான் வந்து பட் ஆனால் வந்துட்டு இந்த டிகிரில இருந்து இந்த டிகிரிக்கு நம்ம போகும்போது நம்ம ஐடில வேலைக்கு எடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. அதை வந்து நீங்க அந்த டவுட் இல்லை ப்ரோ. ஐடி பார்த்த வரைக்கும் ஸ்கில் இருந்தா போதும். அப்ப ஸ்கில் அப்படிங்கிறது தான் வந்து இம்பார்ட்டண்டா பாக்குறாங்க. டிகிரி அப்படிங்கிறது செகண்டரிஸா தான் எடுத்துக்கிறாங்க. டிகிரி பத்தி எனக்கு தேவையே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின்ஸ் அங்கே கொடுத்தா உடனே வந்து சர்டிஃபிகேட் தான். ஓகே, ஸோ அப்போ நீங்க படிச்ச கோர்ஸ் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்குமே கெமிக்கல் இன்ஜினியரிங்ல இருந்து வரும்போது. அது என்ன மாதிரியான ஃபேஸஸ் வந்து உங்களுக்கு நீங்க செக் பண்ணி லேர்ன் பண்ணீங்க? இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து அவ்வளோ இது படித்தேன். இது வந்து நான் டென்த்ல இருந்தே ப்ரோக்ராமிங் இருக்கேன். ஸோ சி ++ இருந்தாலுமே இப்போ நீங்க டிகிரி கெமிக்கல்ல முடிச்சுட்டு இப்போ ஐடி அப்படின்னு சப்ஜெக்டடா படிக்கும்போது எல்லாமே வந்து புதுசா இருக்குமே. அது எந்த மாதிரியான உங்களுக்கு இங்க கோச்சிங்ஸ் எப்படி கொடுத்து அதை நீங்க எப்படி அப்சர்வ் பண்ணி கத்துக்கீங்க? கோச்சிங்ஸ்லாம் பர்ஃபெக்டா இருந்தது. நான் வந்து அப்சர்வ் பிகாஸ் வந்து அவர் தான் வந்து இந்த கான்செப்ட் ஜாவாவில் வந்து நிறைய கான்செப்ட் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் கிளாஸஸும் வந்து பிகினிங் வந்து ரியாக்ட் இந்த அட்மாஸ்பியராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பிகாஸ் வந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதனா டவுட்ஸ்னால் வந்து ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் வந்து பிளேஸ்மெண்டோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவா இல்லை ஆல்ரெடி நீங்க ஏதாச்சும் இன்டர்வியூஸ் நீங்க அட்டன் பண்ணுவீங்க? நான் வந்து 5 இன்டர்வியூ ஓகே தான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். 2 டைம் அட்டன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிஸ்டம் செகண்ட் டைம் வந்து சிஸ்டம் வந்து லிங்க்டின்ல அப்ளை பண்ணுறது. அது வந்து ஆனால் அதுக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. தென் ஒரு 3 வாக்கிங் வந்து 3 வாக்கிங் தான் ஒன்று வந்து எஸ்கோல வருவார். அதுக்கு ஒரு இன்டர்வியூ நான் போயிட்டு அங்கே அட்டன் பண்ணது சப்போனா நாங்கள் செலக்ட் ஆகல. பட் அடுத்த இன்டர்வியூ போகும்போது நீங்கள் எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க? அங்கே கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எல்லாமே எவ்வளோ ஈஸியாக முடிக்கணும். டைம் ஒர்க்ஸ் வச்சு மட்டும் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வச்சு எனக்கு ஐடியா வந்துச்சு. ஸோ எந்த மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு